நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவர் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? இவர் பெரிய பிசினஸ் மேன், ரெஸ்பான்சிபிளான ஃபேமிலி மேன் இல்ல? அதுக்கு இவர் தகுதியானவர் இல்ல. He is just not worth it. I don't have time for this nonsense. 1 minute அர்ஜுன். இன்னைக்கு நான் பேசுறத நீங்க கேட்டே ஆகணும். உங்களுக்காக இல்லனாலும் நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன்ங்கற அந்த இமேஜ்காகவாத நான் சொல்றத கேட்டாகணும். ஏனா இது லைவ் டெலிகாஸ்ட். இது பாரு, உனக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இதுதான் இவரோட நிஜ கேரக்டர். He is selfish. இவரால யார்கிட்டயுமே அன்பு காட்ட முடியாது. இவர் என்ன சொன்னாரு? இவரோட பொண்ணுக்கு அப்பா அம்மா ரெண்டுமா இருந்து பாசமா பாத்துக்கிறதா சொன்னார்ல? அப்படியா? நேத்து ராத்திரி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அர்ஜுன்? சொல்லுங்க. கேளுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க மிஸ்டர் அர்ஜுன். அவரால சொல்ல முடியாது. ஏன்னா நிதானம் தெரியாத அளவுக்கு நேத்து ராத்திரி அவர் குடிச்சிருந்தாரு. இவர் பொண்ணு ராத்திரி என்ன நிலைமையில இருந்தான்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனா இவர் பிரமாதமான அப்பாவா? ஒரு சின்ன பொண்ண எப்படி பாத்துக்கணும்னு கூட தெரியாம யாரோ ஒருத்திக்கிட்ட கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் பார்ட்டின்னு கூத்தடிச்சிட்டு இருந்திருக்காரு. 6 வயசு பொண்ணு என்ன நிலைமையில இருக்கான்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லா குடிச்சிருந்தாரு. இது வெறும் சாம்பிள் தான். உங்களை பத்தி சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இவர் பொண்ணை நான் தான் காப்பாத்தினேன். நியாயமா அதுக்கு அவர் எனக்கு தேங்க்ஸ் சொல்லி இருக்கணும். ஆனா என் மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பின பெரிய மனுஷன் இவர். இவரோட பொண்ணு இருட்டு ரூம்ல பூட்டை திறக்க முடியாம மாட்டிக்கிட்டா. அவளை வெளியே கொண்டு வந்தோடனே இவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னு கேளுங்க. ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து அவளை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவர் என்ன கேவலமா திட்டினாரு. நான் ஒரு அன்பான அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற உங்களுக்கு நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உங்க பொண்ணு உடம்புக்கு முடியாம உயிருக்கு போராடிட்டு இருந்தா. ஏன்னா உங்க ஹை சொசைட்டி கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ்பைரி ஆன காஃப் சிரப்ப உங்க பொண்ணுக்கு கொடுத்திருந்தா. அதுவும் ஓவர் டோசேஜ். அப்புறம் நீங்க ஃபுல் போதையில என்ன நடக்குதுன்னே தெரியாம என்ன திட்டிட்டு இருக்கீங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா மிஸ்டர் அர்ஜுன் என்ன அவமானப்படுத்திருக்கீங்க. என் குடும்பத்தை கேவலப்படுத்திருக்கீங்க. ஆனா நான் உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கேன். அவளை சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன். ஏன்னா நான் ஒரு டாக்டர். எனக்கு ஒரு உயிரோட வேல்யூ தெரியும். ஆனா நீங்க ஒரு சுயநலவாதி. அண்ட் உங்களோட வெரி கேரிங் ஃபேமிலி. ஒரு போன் கால் கூட ராத்திரி ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணல. ராத்திரி ஃபுல்லா போன் பண்ணி நான் டென்ஷன் ஆனதான் மிச்சம். ஆமா, நான் யார்கிட்டயும் சொல்லாம உங்க பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் கேக்குற நிலைமையில நீங்க இல்ல. அவ உயிருக்கு போராடிட்டு இருந்தா. ஆஸ் a டாக்டர் என்னால பார்த்து சும்மா இருக்க முடியல. அதனால கொண்டு போய் சேர்த்தேன். உங்க பொண்ணை காப்பாத்தினவங்கள கிட்னாப்பர்னு சொல்லக்கூடாது, ரெஸ்கியூவர்னு சொல்லணும்.
அண்ட் இவரு the CEO of the year. மனிதாபிமானத்துல பெரிய ஜீரோ. மொத்த சொசைட்டி முன்னாடியே என் குடும்பத்தை கேவலப்படுத்திருக்கீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர் முன்னாடி, அவங்க குடும்பத்துக்காரங்க முன்னாடி நான் உங்க குழந்தையை திருடிட்டேன், கடத்திட்டேன்னு சொல்லிருக்கீங்க. என் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டீங்க. இப்படி ஒரு மனுஷன் எப்படி ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியும்? போது நிறுத்துங்க. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நடந்தது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா என் மேல சந்தேகம்னா என்கிட்ட கேட்டுக்கணும். கேட்டீங்களா? நீங்க அதுக்கு ட்ரை பண்ணவே இல்ல. பூஜா ஏன் கூட தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க என்கிட்ட கேட்கலையே. நான் கடத்திட்டு தான் போனேன்னு நீங்களே டிசைட் பண்ணிருக்கீங்க. எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறது உண்மைதான். அதுக்கு மத்தவங்க வீட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுவேனா? ஒருவேளை உங்க வீட்டுல யாருக்காச்சும் இந்த நிலைமை இருந்தா அப்போ இப்படிதான் பேசிருப்பீங்கல்ல? என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கூட கொடுக்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல நான் உங்க பொண்ணை கடத்திட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே, எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வெளியே அன்பையும் பாசத்தையும் தேடுறான்னு? எனக்கு குழந்தை பிறக்காது, ஆனா ஒரு குழந்தைக்கு தாயோட அன்பையும் பாசத்தையும் என்னால கொடுக்க முடியும். ஆனா நீங்க உங்களுக்கு குழந்தை இருந்தா உங்களை அப்பான்னு சொல்ல முடியாது. ஷேம் ஆன் யூ மிஸ்டர் அர்ஜுன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பொண்ணு எவ்வளவு வேதனைய மனசுல மறைச்சு வச்சிட்டு இருந்திருக்கா. எல்லாத்தையும் இன்னைக்கு கொட்டிட்டா. என் பையன் என்ன பண்ணா? பிரதீப்பை சமாதானப்படுத்தி அவளை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சான். ஆனா உங்க பொண்ணு என்ன பண்ணா? இப்ப அவளாவே அவ வாழ்க்கையில மண்ணள்ளி கொட்டிக்கிட்டான். அவ வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. எதுக்கு இந்த மாதிரி என் பையனை டிவில போய் அவமானப்படுத்தணும்? கடைசியில என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டா. யாருக்கிட்டதான் குறை இல்ல, எல்லாருக்கும் தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறதுக்கு அவ யாரு? ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஒரு உண்மை இருக்கும். அது என் அர்ஜுனுக்கும் தெரியும். எங்களை ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கீங்க. நீங்க கட்டாயம் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு தண்டனையை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், நீ ஜெயிச்சதை நான் உங்ககிட்ட இருந்து பறிக்க போறேன். எப்படிங்கிறத மட்டும் வெயிட் பண்ணி பாரு. ஹலோ ஏஷ் அசோக், ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? பிபி ஏறுற மாதிரி சும்மா கும்முன்னு டிஆர்பி ஏற போகுது. ஹை டிஆர்பி டிராமா ஓகே தானே? ரொம்ப நல்லா இருந்துச்சு. திவ்யா, யூ ஆர் பிரில்லியன்ட். இதுக்கப்புறம் பாரு, அவங்கிட்ட இருந்து ஒவ்வொன்றத்தையும் எப்படி தட்டி பறிக்க போறேன்னு. என்கிட்ட இருந்து குழந்தைங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கான்ட்ராக்டை அவன் தட்டி பறிச்சான்ல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மோசமான அப்பனுக்கு யாரு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க? ஐ அக்ரி.
கார்ப்பரேட் ரொம்ப யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்கல்ல. இந்த மாதிரி இஷ்யூஸ் திரும்ப வரத யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல. நீ சொல்றது ரொம்ப சரி. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அர்ஜுனுக்கு இந்த அவார்ட் நிறைய பாதிப்பை உண்டாக்குன்னு. எங்க 2 பேருக்குள்ள நடக்கிற இந்த விளையாட்டுல அவன் தோத்துக்கிட்டே இருப்பான். முதல்ல நான் அவனோட வைஃப் பறிச்சேன். இப்போ அவனோட பிசினஸ், பேரு, மரியாதை எல்லாத்தையும் பறிக்க போறேன். கடைசியா அவன் குழந்தையையும் விட்டு வைக்க மாட்டேன். அர்ஜுனுக்கு தோல்வினா என்னங்கிறத காட்டணும். வாழ்நாள் பூரா அவன் வெளியில தலை காட்ட முடியாம கூனி குறுகி போகணும். திவ்யா, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் திவ்யா. எஸ் ஷூர் அசோக், சொல்லு. பிளான் ரொம்ப சிம்பிள் தான். இதுல வந்தனாவும் நம்ம கூட இருப்பா. அர்ஜுன், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கம்பெனிலேருந்து பேசுனாங்க. அவங்க டிவி நியூஸை பார்த்துருப்பாங்க போல. இது நெகட்டிவான பப்ளிசிட்டியை கொடுத்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. நாம் குழந்தைகளுக்கான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதில் ஃபேமிலி இமேஜ் ரொம்ப முக்கியம்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அர்ஜுன். சாரி. தூக்கி எறிய அவன் கான்ட்ராக்டர். அர்ஜுன், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அர்ஜுன், ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, அழக்கூடாது. கண்ணுல என்ன இது? உன் கண்ணுல மை ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இல்லம்மா, நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. நின்னு போச்சு. அம்மா, அம்மா, அம்மா. பூஜா, என்னாச்சு ஆண்டி? ஏன் அழறீங்க? யாராவது உங்களை அடிச்சிட்டாங்களா? யார் அடிச்சா? வலிக்குதா? எங்க வலிக்குது? இங்கயா? நான் கிஸ் கொடுக்கிறேன், எல்லாம் சரியாயிடும். நீங்க அழாதீங்க, உங்க மையெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடும். பரவாயில்ல. அப்படின்னா கூட அழக்கூடாது. அழுதா பெரிய கண்ணாடி போடணுமா? அப்படியா? ஆமா. உனக்கு யார் இத சொன்னா? பாட்டி தான் சொன்னாங்க. அப்ப கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்ப அழாதீங்க. ஓகே, இப்ப நான் அழ மாட்டேன். சின்சனோட மம்மி சொன்னா நான் கண்டிப்பா கேட்டுப்பேன். ஓகே? பூஜா, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இவ கூட பேசாதேன்னு. இல்லப்பா, ஆண்டி Shut up.
இனிமே நீ இவள பார்க்கவே கூடாது, புரியுதா? அர்ஜுன் என்ன இது? நீ இவள உள்ள கூட்டிட்டு போ. வா பூஜா. And you, this is my last warning. என் குழந்தைகிட்ட இருந்தும் என் ஃபேமிலி கிட்ட இருந்தும் நீ தூரமாயிரு. நீ இன்னைக்கு பண்ண காரியத்துக்கு உன் நிழல் கூட அவன் மேல படக்கூடாது, புரியுதா? நான் கூட போனா போகட்டும்னு எல்லாத்தையும் மறந்துட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ நல்ல வேலை சுயரபத்தை காமிச்சிட்டல. ஆனா என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியாது. நான் எவ்வளவு மோசமானவனு நீ இனிமே ஒவ்வொரு செகண்டும் பார்க்க போற. ஏன்டா இந்த அர்ஜுன் கிட்ட மோத போனோன்னு நீ தவிக்க போறியா இல்லன்னு மட்டும் பாரு. அர்ஜுன் 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 பெண்களை மதிக்காத காட்டுமிராண்டி அர்ஜுன், பெண்களை மதிக்காத காட்டுமிராண்டி அர்ஜுன், அர்ஜுன் அர்ஜுன் மேல்சாவனேஸ் அர்ஜுன், மேல்சாவனேஸ் அர்ஜுன், அர்ஜுன் அர்ஜுன் நிறுத்துங்க. ஏன் எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? எதுக்கா இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க பூஜாவை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ அசோக், நான் வந்துட்டேன். அர்ஜுன் வீட்ல லேடிஸ் எல்லாம் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. வெரி குட். நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. இங்க நான் என்ன பண்ணணும் அசோக்? நீ எதுவும் பண்ண வேணாம். நீ அங்க போய் அப்பாவித்தனமா முகத்தை வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் நில்லு, அது போதும். அசோக், என்ன இதெல்லாம்? என்னால இந்த மாதிரி சீப்பான டிராமாலாம் பண்ண முடியாது. நான் எதுக்கு பண்ணணும் அசோக்? ஐ எம் சாரி. ஓகே, அப்போ லாஸ் ஆக போறது நீதான். என்ன சொல்ற? ஆமா வந்தனா, இப்போ கேஸ் உன் புருஷனுக்கு எதிரா இருக்கு. அது உனக்கு எதிராக திரும்பணும்னு நீ ஆசைப்படுறியா? அப்படி எதுவும் நடக்க வேணாம்ல. அப்போ நான் சொல்றத கேளு. உனக்கு உன் குழந்தை வேணுமா வேணாமா? குழந்தை வேணும்னா கார்ல இருந்து இறங்கி போய் அவங்க கூட போய் நில்லு. அங்க நடக்கிறது அப்பாவித்தனமா வேடிக்கை மட்டும் பாரு. வந்தனாவை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க. நீ சொன்னதெல்லாம் கேப்பா போல. வந்தனாவை மட்டும் தான் நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். மத்ததெல்லாம் பண்ணது நீதான். நான் என்ன பண்ணேன்? எரியிற நெருப்புல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்துனேன். That's great. பிரியா, ஏய் மூளு, நீங்க குழந்தைய கொடுக்கலன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம். நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என்ன விளையாடுறீங்களா? குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு நீங்க யாரு? குழந்தைய ஒழுங்கா பாத்துக்க முடியலன்னா திருப்பி கொடுத்துருங்க. ஏய் இங்கேயே நிக்கணும், உள்ள போயிடலாம். வா வா. குழந்தைய பாத்துக்க முடியல, உங்களுக்கு பணம் தானே முக்கியம். குழந்தையோட வாழ்க்கைய பத்தி நீங்க கவலைப்படுறீங்களா? அர்ஜுன், என்னப்பா இதெல்லாம்? இப்போ இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு டைம் இல்ல. நீங்க பூஜாவோட உள்ள இருங்க. சுகன்யா, அம்மாவை கூட்டிட்டு உள்ள போ. இல்ல, எங்க உள்ள போறீங்க? நீங்க ஒத்துக்கலனா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு குழந்தைய தூக்கிட்டு வந்துருவோம். குழந்தையோட அம்மாவை சந்திக்க விடாத அர்ஜுன். குழந்தைய கொடுமைப்படுத்துற அர்ஜுன். குழந்தையோட அம்மாவை சந்திக்க விடாத அர்ஜுன். அர்ஜுன், ஹலோ அர்ஜுன், ஹலோ அர்ஜுன், அர்ஜுன், சொல்லுங்க மேடம். மேடம், மாத சங்க தலைவி நீங்க வந்து எதுவும் நடக்கலையா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இது வெறும் ஆரம்பம் தான். நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். இது பாருங்க, நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த குடும்பம் எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. குழந்தை என்னோடது, அவ என் கூட தான் இருக்கணும்.
நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நாங்க உங்க உரிமையை கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டோம். ம். அர்ஜுன் 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 ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, நீங்க எங்களோட கோஆபரேட் பண்ணுங்க, இல்லனா போலீஸுக்கு போக வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சின்ன குழந்தைக்கு அப்பா விட அம்மா தான் ரொம்ப முக்கியம். 6 வயசு குழந்தை சட்டப்படி அம்மா கிட்ட தான் இருக்கணும். அவளை விட நாங்க ஒண்ணும் குறைச்சு பார்க்கல, நல்லாதான் பாத்துக்கிறோம். நீங்க பாத்துக்கிட்ட லட்சணத்தை தான் நாங்களா டிவில பார்த்தோமே. அதெல்லாம் டிராமா, எல்லாம் பொய். குழந்தைய அம்மா கிட்ட ஒப்படைச்சிருங்க, அதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. இல்லனா எங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். கொடுக்க முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அர்ஜுன் அர்ஜுன்